47ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி நாளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைக்கிறார்கள். வழக்கம் போல இது 19 நாட்கள் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது. நாங்கள் சென்ற ஆண்டை விட இந்த வருஷம் போன வருஷம் 11 லட்சம் பேர் வந்ததா ஒரு ஞாபகம். ஒரு 15 லட்சம் பேர் இந்த வருஷம் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பதிப்பாளர்கள்லாம் நிறைய புத்தகங்களை புது புத்தகங்களை நிறைய ஒவ்வொரு கம்பெனிகளும் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாவல்கள், சிறுகதைகள், நவீன இலக்கியம், சங்க இலக்கியம், சிறுவர் நூல், விளையாட்டு, மேஜிக்கு, கவிதை, இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எந்த ஸ்டாலில் போனாலும் புது புத்தகங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே வாசகர்களுக்கு எங்களால் முடிஞ்ச நிறைய வசதிகளை பண்ணி வச்சுருக்கோம். வெளியில் அறுசுவை உணவு இது மாதிரி எல்லாம் இருக்குது. களைப்பாக இருக்கும்போது காஃபி, டிஃபன் சாப்பிடலாம். கழிவறைகள்லாம் அந்த தடவை ரொம்ப சுத்தமாக அதுக்குன்னு ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்கு. குடிக்கிற சுத்தமான குடிநீர் வச்சுருக்கு. புத்தகங்களை முன்னாடி ஸ்டாலுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் வச்சுருந்தோம். அது வாசகர்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனால இந்த ஆண்டுலேருந்து வெளியில் 2 சிற்றரங்கம் இருக்குது, ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. அதில் புத்தக வெளியீட்டு விழாக்களை நடத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இது மாதிரி பல வசதிகளை இந்த ஆண்டு நடந்திருக்கோம். மேலும் வாசகர்கள் என்ன சொல்கிறாங்க, ட்ராலி அப்படி கொண்டு போகிறதுக்கு ட்ராலி எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வெளியில் இந்த பூம்புகார் அதனுடைய மாடல் அங்கே வெளியே வச்சுருக்காங்க. அங்கே பூம்புகாரில் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரியெல்லாம் அங்கே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. மற்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணியிருக்கோம். வாசகர்களை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம். வீக் டேஸில் மத்தியானம் 2 மணியிலேருந்து இரவு 8:30 மணி, லீவு நாட்களில் காலையில் 11 மணியிலேருந்து இரவு 8:30 மணி வரை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பார்க்கிங், கார் பார்க்கிங், ஸ்கூட்டர் பார்க்கிங் எல்லாம் பார்க்கிங்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். பயன்படுத்திக்கலாம் வாசகர்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பதிப்பாளர்கள் எத்தனை அதிகரிச்சிருக்காங்க? எத்தனை புத்தகங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எல்லா பதிப்பகங்களையுமே புத்தகங்கள் நிறையா இருக்குது. எண்ணிக்கை சரியாக தெரியலை. அது ஒரு நாள் 2 நாளில் தெரியக்கூடும். என்னென்ன ஸ்டால்கள என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு எலக்ட்ரானிக் சிஸ்டம் வெளியே இருக்குது. கேமரா நிறையா போட்டிருக்கு. வழக்கத்தை விட கேமரா ஒரு பாதுகாப்புக்கு, பாதுகாப்புக்காக வேண்டி நிறையா கேமரா போட்டிருக்கு. அப்புறம் சரியாக டெலிஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காண்டி டவர், பிரமாண்டமான டவர் ஒன்று இங்கே நிப்பாட்டி இருக்கோம். அதுபோல் வைஃபை, ஃப்ரீ வைஃபைலாம் இந்த ஆண்டு புது முயற்சியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா. எப்போதும் போல் ஒரு 10 ரூபா தான், ஒன்றும் ஏற்றவே இல்லை. அது இந்த 10 ரூபா நுழைவு கட்டணம். குடிநீர் வசதி அந்த மாதிரி? குடிநீர் வசதி எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. வழக்கம் போல் எல்லா வசதிகளும் பண்ணியிருக்கு. கடந்த ஆண்டு 11 லட்சம் பேர் வந்ததாக சொல்கிறீங்க. அதான் இந்த வருஷம் ஒரு 15 லட்சம் பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எத்தனாயிரம் மதிப்பில் நமக்கு புத்தகங்கள் வியாபாரம் பண்ணி அது அமௌண்ட்டை சொல்ல முடியல. மக்களுடைய எண்ணிக்கையை வச்சு தான் சொல்ல முடியும். பதிப்பாளர்கள் தான் அந்த கவுண்டிங் அதெல்லாம் தெரியும். எல்லா ஆக்ராவிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. இது மாதிரி வேற்றுமொழி படிக்கிற பதிப்பகங்கள்லாம் இங்கே கலந்துக்கிட்டு இருக்கு. நல்ல புத்தகங்கள்லாம் மொழியாக்கம் செய்த, அருமையான மொழியாக்கம் செய்த நூல்கள்லாம் இந்த தடவை வந்திருக்கு. வாசகர்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. எல்லா ஊர்லேயும், எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட நிர்வாகத்தோட ஒரு புத்தக கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே. ஆமாம், எங்கேயும் சென்னையில் பப்பாசிங்கிற அமைப்பு 47ஆம் ஆண்டு தன்னுடைய இதை நடந்துக்கிட்டு இருக்கு.